நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒருத்தரும் வீடு வாங்கணும், பிசினஸ் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் ஆகணும், பினான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னு பல வகையான பண தேவைக்காக சேவிங்ஸ் பண்ணுவோம். அதை என்ஹான்ஸ் பண்ண எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம எடுக்கிற பினான்சியல் பிளான் மூலமா தான் நம்ம கனவை நினைவாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். காரணம் இன்ஃபிளேஷன், டாக்ஸஸ், ரெசிஷன் பல எக்கனாமிக் ஃபேக்டர் பணத்துடைய பவரை குறைச்சு நம்ம வெல்த்தையும் ஸ்லோ டவுன் ஆக்கிறது. கேரண்டி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸட் டெபாசிட் தான் நினைச்சீங்கன்னா FD உடைய மேக்ஸிமம் ஆனுவல் ரிட்டர்ன் 8%. ஒரு இண்டிவிஜுவல் 30% டாக்ஸ் லேப்ல வராங்கன்னா FDல இருந்து வர ரிட்டர்னுக்கு டாக்ஸ் போக 5.6% தான் ப்ராஃபிட். இட் மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 2.4% வெல்த்தை டாக்ஸ்க்காக மட்டும் செலவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் இன்ஃபிளேஷன். இன்னைக்கு 100 ரூபாயோட வேல்யூ 10 வருஷத்துல 76 ரூபாயா குறைஞ்சிரும். இன்ஃபிளேஷன், டாக்ஸ்லாம் எப்போதும் இருக்கும். பட் நீங்க சூஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல பெரிய சேஞ்சஸை உருவாக்கும். சரி, வேற என்னதான் பண்றதுன்னு